ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட் கலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஜெய்தூனில் இஃப்தார் கிட் வாங்கினோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நல்ல இஃப்தார் பாக்ஸே நல்ல பெருசாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 725, 690 போட்டிருந்தாங்க. டேக்ஸோடு சேர்த்து 725. வாங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக இருந்துச்சு. ஒரு ஆள் நல்ல தாராளமாக இது நோன்பு திறக்கலாம். பேக்கேஜ்லேயே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்ஸ்லேயே ஒவ்வொரு பார்ட்டிசன்லேயுமே எழுதி வச்சுருந்தாங்க. ரமலான் நோட்டோட அழகாக இருந்துச்சு பேக்கிங்கு. என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதுதான் பேக்கிங் பாருங்கள். எதுவுமே நல்லா கொட்டாமல் நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. பேக்கிங்க்கு தான் இவ்வளோ காசு போல். ஒவ்வொரு திங்ஸுக்குமே அதாவது பேரோடு எழுதி அந்தந்த பார்ட்டிஷனில் வச்சு இருந்தாங்க. கஞ்சி ப்ளஸ் வடை, கட் ஃப்ரூட்ஸ், கிளி பரோட்டா, வாட்டர் அப்படின்லாம் எழுதி எல்லாமே அந்தந்த இடத்துல அதாவது அப்படியே வச்சுருந்தாங்க. நல்ல பேக்கேஜே நல்ல நீட்டாக பாருங்கள். இங்கே கிளிப்பலாத்தான்லாம் எழுதிருக்குது. நல்ல மட்டன் பிரியாணி, ஹைதராபாத் ஹலீம், அதாவது பிளேஸ் அதில் இருக்கிற மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. நல்ல பேக்கேஜில் நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு. இப்போ தம்பி எடுத்து காட்ட போகிறாரு பாருங்கள் ஒன்று ஒன்றா. இது ஃபஸ்ட்டு பிளேட் இருக்குது. இது ஒரு டம்ளரில் நோம்பு கஞ்சின்னு வச்சுருந்தாங்க. பாக்ஸ் வெளியே கூட என்னென்ன உள்ளே இருக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. டம்ளரில் கூட நோம்பு கஞ்சின்னு எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ தம்பி ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வைக்கிறாரு. ரைத்தா, ஸ்வீட்டு, நோம்பு கஞ்சி. நல்லா ஒரு ஆள் தாராளமாக நோம்பு திறக்கலாம். இது ஸ்நாக்ஸ்லேயே 2 வச்சுருந்தாங்க. சம்சாவும் வச்சுருந்தாங்க, வடையும் வச்சுருந்தாங்க. இப்போ கீழக்கரையில் இது ஒரு ஷாப் திறந்துருக்காங்க. அப்பா பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஜெய்தூன் டேக்அவே மட்டும்தான், டெலிவரி கிடையாது. நம்ம போய் தான் வாங்கணும். 4 மணிலேருந்தே அவைலபிள் இருக்குது. ஜெய்தூனில் நார்மலாகவே டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி டேஸ்ட்டில் இருக்குதுன்னு ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம். தம்பி எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சிட்டாரு. பாருங்கள், இதுதான் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இது பேக்கேஜ் ஃபுல்லாக இருந்தது. இதுதான் பேக்கேஜ் ஃபுல்லாக பார்க்கவே நல்ல நீட்டாகவும் நல்ல அழகாகவும் இருந்துச்சு. உள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு டேட்ஸை வச்சு நோம்பு திறக்க போகிறாரு. டேட்ஸும் நல்ல சாஃப்டான டேட்ஸாக தான் இருந்துச்சு. நியத்து சொல்லிட்டு நோம்பு திறக்கிறாரு. 2 டேட்ஸ் வச்சுருந்தாங்க. டேட்ஸ் சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டாரு. தம்பியோட 19வது நோன்பு இது. அவர் எல்லா நோன்பையும் பிடிச்சிட்டு வர்றாரு இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய மற்ற நோன்புகளையும் பிடிக்க அல்லாஹ் உதவி செய்வானாக, ஆமீன். அடுத்து ஒரு கவரில் ஸ்பூனும் ஃபோர்க்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஷ்யூ 2, டூத்பிக், மவுத் ஃப்ரெஷ்னர் எல்லாம் ஆஃப்டர் ஈட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நார்மலாக உள்ள இஃப்தார் பாக்ஸில் ஸ்பூன்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே நல்லா ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா பிளான் பண்ணி என்ன தண்ணி தேவைப்படும், ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு நல்லா யோசித்து எல்லாம் பார்த்து வச்ச மாதிரி இருந்தது. பாருங்கள், ஒன்று ஒன்றா அதை எடுத்து கட்டுறாரு என்னென்ன இருக்குங்கிறத. ஆஃப்டர் ஈட் பாக்கும், ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நோம்பு கஞ்சி குடிக்க போகிற மம்மின்னு நோம்பு கஞ்சி எடுத்தார். ஜெய்தூன் நோம்பு கஞ்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டாரு. திறந்து பார்த்தா ரசம் மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி தான் மேலே இருந்துச்சு. ஸ்பூனை வச்சு கலக்கினா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு பள்ளிவாசல் கஞ்சிக்கு வராது. என்ன தான் இருந்தாலும் பள்ளிவாசல் கஞ்சிக்கு வராது. ஆனால் அவருக்கு நோம்பு கஞ்சி பிடிச்சிருக்கு போல், சூப்பர்ன்னுட்டார். அடுத்து கஞ்சிக்கு நான் வடை தொட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடை எடுத்தார். வடை 2 வடை வச்சுருந்தாங்க. அதை பிச்சு போட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சிட்டாரு. வடையோட சைஸை பாருங்கள், ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. வடை நல்ல எண்ணெய் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஆனால் வடையோட சைஸ் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. வடை தொட்டு இப்போ சாப்பிட போகிறாரு. கஞ்சிக்கு வடை தான் பெஸ்ட் காம்பினேஷன். நல்லா
பக்காவாக தான் யோசித்து வச்சுருக்காங்க. கஞ்சியும் வடையும் இருக்குது இந்த இஃப்தார் பேக்கில். அவரோட ஃபேவரட்டான ஜெய்தூன் பிரியாணியை எடுக்கிறாரு. நான் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன் மம்மின்னுட்டு. நல்லா பிரியாணி பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், மட்டன் பிரியாணி. கொஞ்சம் நான் சாப்பிட போகிறேன் மம்மின்னு பிளேட்டில் போட்டார். அவருக்கு ஜெய்தூன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பண்ண போகிறாரு. நான் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் மம்மி அப்படின்னு சொன்னார். பிரியாணி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். சூப்பர்ன்ட்டு சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப சாப்பிட்டாரு. அவரோட ஆல் டைம் ஃபேவரட்டான சவர்மா எடுக்கிறாரு. சவர்மா ரோல் வந்து ரொம்ப குட்டியாக ஒரு ஹாஃப் சைஸில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது சிக்கன் சவர்மான் தான். இப்போ ஒரு பைட் கடிக்க போகிறாரு. நல்லா குப்பூஸ்லாம் நல்லா இருந்துச்சு சவர்மானா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். ஃபுல்லையும் அவரே சாப்பிட்டுட்டாரு. அடுத்ததாக கிளி பராத்தா எடுக்க போகிறாரு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாரு. கிளி பரோட்டாவில் பரோட்டாலாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் மற்ற பேக்கேஜ்லாம் வந்து ஒரு பரோட்டா சால்னா தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து 2 பரோட்டா வச்சுருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பரோட்டா. நல்ல பரோட்டா நல்லா ஊறி இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா எம்மியாக இருந்துச்சு. அவருக்கும் சூப்பராக இருந்துச்சான். நெக்ஸ்ட்டு நான் ஜூஸ் குடிக்க போகிறேன் மம்மின்னு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணார். ஜூஸில் பொமிக்ரேனட்டும் கிரேப்ஸும் சேர்த்து போட்டு அடிச்சிருப்பாங்க போல். அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. பொமிக்ரேனட் அண்ட் கிரேப்ஸ் தான் வந்துச்சு. கிரேப்ஸை வந்து நம்ம முழுசாக சாப்பிட்ற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது ஹைதராபாத் ஹலீம் எடுத்துட்டாங்க. ஹைதராபாத் ஹலீம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த ஹலீம் வந்து அவருக்கு ஹலீமே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஜெய்தூனோட ஹலீம் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்துச்சான். நல்ல மட்டன் நல்லா வாய்க்கு வாய் வந்துட்டு நல்லா இருந்துச்சு மம்மி. நல்லா நூலாக அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுண்டாரு. இதுவும் சூப்பர் தான்ட்டு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்பிக்யூ சிக்கன் பாக்ஸ் எடுக்கிறாரு. வாங்க பார்ப்போம் அது எவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்காங்கங்கிறத. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு விங்ஸ் தான் வச்சுருந்தாங்க எங்களுக்கு. இதில் கொஞ்சம் நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். நல்லா ஒரு பெரிய பீஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் பார்பிக்யூ இது. நான் ரைத்தாவோடு இதை சாப்பிட போகிறேன் மம்மின்னு ரைத்தாவில் தொட்டு சாப்பிட்டாரு. ரைத்தா கூட நல்லா திக்காக தான் இருந்துச்சு. நான் ஒரு பெரிய பீஸ் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விங்ஸை தூக்கி வச்சுட்டாங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஆரஞ்ச், கிரேப்ஸில் 2, மஸ்க்மெலான், பப்பாயா, வாட்டர்மெலான் எல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸையும் நல்லா எடுத்து அவருக்கு பிடிச்சமான ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிட்டுட்டாரு. நெக்ஸ்ட்டு அதை மூடி வச்சுட்டு நான் ஸ்வீட் சாப்பிட போகிறேன் மம்மின்னு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்தாங்க. இதில் என்ன ஸ்வீட் வச்சுருக்காங்கங்கிறத வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ரவை பாயசம் வச்சுருந்தாங்க. இதை அப்படியே குடித்தார். இந்த ஸ்வீட் கூட அவருக்கு எப்படி இருக்குங்கிறது சொல்கிறாங்கிறத பார்ப்போம். அவருக்கு இப்போ பால் பாயசம் குடித்து மீசை முளைச்சிருச்சு. சூப்பர்ன்னுட்டார். இந்த பேக்கேஜில் நம்ம சாப்பிடாம இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கிறது சமோசா. அதை மறந்தாச்சு. இப்போ வாங்க அந்த சமோசா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 2 சமோசா வச்சுருந்தாங்க. சமோசா சிக்கன் சமோசா தான் வச்சுருந்தாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. இந்த இஃப்தார் பாக்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ரேட் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் ஜெய்தூன் டேஸ்ட் விரும்புகிறவங்க தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.